ஃப்ரெண்ட்ஸ், ஹலோ, வெல்கம் டு கிரேசி வாய்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு மர்ம நாவல் தான். வாங்க கதைக்குள்ளே போகலாம். பகுதி 1. வைகை பூ பெய்திய இளம்பெண் போல நாணி கோணி ஒரு ஓரமாய் ஓடிக்கொண்டிருந்தது. கோடை என்பதால் அந்த நாணல், இதுவே மழைக்காலம் என்றால் சீற்றம் சிலிர்க்க வைக்கும். தண்ணீர் ஓடிய பகுதி தவிர மற்ற மணல் பரப்பில் கோரை புற்கள், கருவ முட்கள் துளிர் விட்டிருந்தன. பாலத்தில் வாகனங்களின் இரைச்சல். அந்த பாலத்தின் அந்த பக்கம் 7 கிலோமீட்டரில் வத்தலக்குண்டு, தென்புறம் 10 கிலோவில் உசிலம்பட்டி. இடையில் சிக்கியிருந்த கிராமங்கள் வாழை வெற்றிலை கொடி என்று செழிப்பாயிருந்தன. அங்கிருந்து அண்ணாந்து பார்த்தால் நாகமலை, அதன் ஏற்றத்தாழ்வுகளில் பசுமையின் நிழல். மரங்களில் பனி புகைந்து வானத்தை தேடிற்று. வத்தலகுண்டு மார்க்கெட்டிற்கு வாழைக்காய்களும் வெற்றிலையும் மாட்டு வண்டிகளை ஹைஹை என விரட்டப்பட்டு கொண்டிருக்க, நாகமலை ஃபாரஸ்டிற்குள் அடங்கியிருந்த அந்த குவார்டர்ஸில் இன்னமும் வெளிச்சமில்லா இருட்டு. 7 மணிக்கு மேல்தான் அங்கே சூரிய கதிர்கள் ஊடுருவி இருட்டை விரட்ட ஆரம்பிக்கும். குவார்டர்ஸின் கூரை மேல் பனி ஒழுகிக் கொண்டிருந்தது. அறைக்குள் எலக்ட்ரிக் காயில் ஹீட்டரின் கதகதப்பில் படுத்திருந்த முகமதுக்கு 40 வயது இருக்கலாம். அவன் ஃபாரஸ்ட் ஆபீசர். வெளியே இலைத்தலைகள் குளிருக்கு தலை வணங்கியிருந்தன. சுருங்கி சோம்பல் முறித்தன. பக்கத்து கிராமத்திலிருந்து ஸ்பீக்கர்களில் ஒரே ஆரவாரம். கடந்த 1 வாரமாய் காமன் பண்டிகையாம். அம்மனுக்கும் முருகனுக்கும் சிறப்பு ஆராதனைகள். ராத்திரி பகலாய் கலை நிகழ்ச்சிகள் அரங்கேறிக் கொண்டிருக்கின்றன. கிராமங்களில் பொதுவாகவே பக்தி அதிகம். அதிலும் இவர்களுக்கு அதிகமோ அதிகம். ஒரு விழா முடியும் போது அடுத்தடுத்து ஆரம்பித்துவிடும். அதனால் அங்கு எப்பொழுதுமே ஆர்ப்பாட்டம்தான். மதம் வேறு வேறு என்பதால் சண்டை சச்சரவுகளுக்கு பஞ்சமில்லை. மதத்தை தட்டிவிட்டால் எளிதாய் காசு பண்ணலாம், குளிர் காயலாம், ஓட்டு வாங்கலாம். அதற்கென்றே ஒரு கும்பல் இருப்பது வாடிக்கைதானே. அவர்கள் எங்கே வாய்ப்பு கிடைக்கும் என்று பார்த்திருப்பதால் ஜனங்கள் மிக ஜாக்கிரதையாகவே இருப்பர். அடுத்த மதத்திற்கு போவதில்லை, அடுத்த மதம் பற்றி பேசுவதில்லை. தாம் உண்டு, தம் காரியம் உண்டு என்று ஒதுங்கி இருப்பதால் இடைத்தரகர்களுக்கு ஏமாற்றம். முகமது அங்கே பொறுப்பு ஏற்று 2 வருடங்களாகிறது. ஜாதி மத வித்தியாசம் இல்லாமல் அவனுக்கு ஊரில் நல்ல பெயர். அவனுக்கு திருமணமாகி குழந்தை ஒன்று உண்டு. +2விற்காக மனைவி சொந்த ஊரில். கிராமத்தில் எந்த நல்ல காரியம் என்றாலும் அவனுக்கு அழைப்பு வந்துவிடும். போய் கலந்து கொள்வான். ஏழைகள் தங்கள் வயலுக்கு தலைவெட்ட வந்தாலோ அடுப்பிற்கு விறகு வெட்டினாலோ அவன் கண்டுகொள்வதில்லை. அவனவன் கோடி கோடியாய் அடிக்கிறான், கடத்துகிறான். அரசாங்கத்தில் கொள்ளை கூட்டமே இயக்குகிறது. அப்படி இருக்கும்போது அப்பாவிகளை ஏன் தண்டிக்க வேண்டும்? அவர்கள் வயிற்றிற்காக அலைபவர்கள். விறகு சுமந்தால்தான் அன்றைக்கு கஞ்சி கிடைக்கும். நிலைமையில் இருப்பவர்களை ஏன் தடுக்க வேண்டும்? அது பாவம் இல்லையா? அந்த பெருந்தன்மையும் பரந்த மனதும் ஊராருக்கு அவன் பேரில் தனி ஈடுபாட்டை வளர்த்திருந்தது. பகுதி 2. காக்கை ஒன்று ஜன்னலோரம் அமர்ந்து காலை வணக்கம் சொல்ல முகமதுவின் தூக்கம் கலைந்து போயிற்று. போர்வையை விலக்கிவிட்டு எழுந்து ஹீட்டரை நிறுத்தினான். கை காலை உதறி நழுவின லுங்கியை தாங்கி பிடித்து உற்சாகம் ஏற்றினான். சாதாரணமாய் அவன் எழும்போதே ஸ்டூலில் காஃபி மணக்கும். இன்று காணோம். இந்த சுந்தரம் கழுத இன்னும் என்ன பண்ணுகிறதோ தெரியவில்லை. சுந்தரம் அவனது அசிஸ்டன்ட். சகல உதவிகளுக்கும் அவன்தான். முகமதுக்கு அவன் பொண்டாட்டி மாதிரி. தவறு. சேவனத்திற்கு மட்டும். அவன் இல்லாவிட்டால் இவனுக்கு கையும் ஓடாது, காலும் ஓடாது. சுந்தரம், சுந்தரம் அழைத்தபடி சமையற்கட்டிற்கு போனான். காணோம். ரூமில் இல்லை. தோட்டத்தில். பாத்ரூம், டூத் பிரஷ், முகம் கழுவி வெளியே வந்தான். பாய் விரித்து சின்னதாய் ஒரு தொழுகை. பாயை சுருட்டின போது வாசலில் ஐயா என்று சுந்தரம் அலறி கொண்டு வருவது தெரிந்தது. அவன் கிராதகன். ஓடி ராத்திரி சொல்லாமல் திருவிழா போனதற்கு திட்டுவேன் என்று ஏதாவது கதை கட்டி அந்த கோபத்தை திசை திருப்ப வேண்டி அலறக்கூடும். அவனையா? அவனையா எனக்கு தெரியாது. வேஷக்கார. எப்படியாவது வேஷம் போட்டு காரியத்தை சாதிச்சுக்குவான். அவன் உள்ளே வந்ததும் கூட ஐயா என்று மூச்சு வாங்கினான். அதில் சாராயம் கொஞ்சம் மிச்சம் இருந்தது. முகமது ஈசி சேரில் அமர்ந்து கொண்டு முறைத்தான். உனக்கு கொஞ்சம் கூட பொறுப்பே கிடையாது. எங்க போயிட்டு வர? ஐயா, நான் திருவிழாவுக்கு போறேன்னு நேத்தே சொல்லியிருந்தேனே. அப்படியே ஊரை பார்த்து போயிட வேண்டியது தானே. எதுக்கு திரும்பி வந்தியா? இன்னைக்கு மேலதிகாரிகள் வருவாங்க. சீக்கிரம் எழுந்து டிஃபன் ரெடி பண்ணி வேன்னு சொல்லியிருந்தேன்ல. சொன்னேனா இல்லையா? சொன்னீங்க. இல்லைங்களே. ஆனா வழியில ஒரு அசம்பாவிதம். என்ன அசம்பாவிதம்? கேட்டா 40 அடி நீளத்துல மலைப்பாம்பும்ப, இல்லாட்டா யானை மறிச்சிருக்கும், சிங்கம் சீறி இருக்கும். அதை சமாளிச்சுட்டு வர்றதுக்குள்ள விழுந்து போயிருச்சு. அப்படிதானே? இல்லைங்கய்யா, ஒரு கொலை. என்ன சொல்ற? என்ன சொல்ற நீ? ஆமாங்கய்யா, ஊரே ஐயனார் வளைவுல திரண்டிருக்கு. இன்னைக்கு இப்படி ஒரு கதையா?
சுந்தரம், இதுக்கு முன்னாடி எந்த மாதிரி வீட்லயாவது வேலை பார்த்தியா? வாயை திறந்தா பொய் பித்தலாட்டம். சரி சரி, கஷ்டப்பட்டு முகத்தை சோகமாக்கிக்க வேணாம். நான் கோச்சுக்கல, உள்ள போய் டிஃபனுக்கு வேண்டிய ஏற்பாடெல்லாம் சீக்கிரம் பண்ணு. சுந்தரம் விட்டால் போதுமென்று போகவில்லை. அங்கேயே அப்படியே அதே சோகத்துடன் நின்றிருந்தான். ஐயா, நீ இன்னும் போகலையா? ஐயா, நான் பொய் சொல்லல, நான் சொல்றதெல்லாம் நிஜம். கொலையானது யாருன்னு தெரிஞ்சா நீங்க இப்படி பேச மாட்டீங்க, ஆடி போவீங்க. அவனது குரலில் இருந்த யதார்த்தமும் துக்கமும் முகமதுவை சற்று யோசிக்க வைத்தன. ச்சே, கொலை கொலை, காலங்காத்தால நல்ல நியூஸா உனக்கு கிடைக்கலையா? சொல்லி தொலை, யார் அது? ரேணு. ஏ, என்ன சொல்ற நீ? ஆமாங்க, உங்களை சுத்தி சுத்தி வருமே அந்த ரேணு தான். ஐயனார் சிரிவுல ரத்தம் சிந்தி கிடக்கு. அதை கேட்டதும் முகமதுவின் முகம் கருத்து போனது. ரேணுவா? அவளா? அவனால் நம்ப முடியவில்லை. மை காட், நேத்து மாலை கூட இங்க வந்து என்னோட கேரம் விளையாண்டுட்டு போனாளே, அவளை யாரு? தெரியல. அவன் ஏன் அந்த சரிவுக்கு போனா? சுந்தரம் ஜீப்பை ஸ்டார்ட் பண்ணு, நான் அவளை உடனே பார்த்தாகணும் என்று சட்டை மாட்டினான். பேண்ட் வாசலுக்கு ஓடி, எங்கடா 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 என் செருப்பு என்று அங்கும் இங்கும் தேடி தோட்டத்தில் பூச்செடிகளுக்கிடையே அவைகள் கிடப்பது தெரிய வீட்டை பூட்டினான். செருப்பு மாட்டிக்கொண்டு ஜீப்பில் தொற்றினான். பகுதி 3. அந்த இடத்திற்கு ஐயனார் சரிவு என்று எப்படி பெயர் வந்ததோ தெரியாது. மலைப்பிரதேசத்தில் தடுக்கி விழுந்தால் சரிவுதான். அது மாதிரி அந்த இடமும் சறுக்கி பாறை கற்களும் புதர்களுமாய் சூழ்ந்திருந்ததை தவிர ஐயனார் எவரையும் காணவில்லை. பாறைக்கல்லின் மறுபுறத்தில் தாவணியும் விலகின பாவாடையுமாய் ரேணு கிடந்தாள். அவளது பற்கள் விசிறி வெளுப்பு விகாரம், பின்மண்டையில் அடிபட்டு ரத்தம் சுருண்டு கிடந்தது. ஏற்கனவே அங்கே ஒரு கூட்டம் அவளது கோலத்திற்கு பரிதாபப்பட்டு கொண்டிருக்க, இன்னமும் ஆட்கள் திகிலுடன் கூடிக்கொண்டிருந்தனர். அதற்குள் போலீசிற்கு தகவல் போய் அந்த கொலையை எதிர்பார்த்து காத்திருந்தது போல அவர்களும் உடனே அங்கு வந்து சேர்ந்திருந்தனர். ராத்திரி ஊர்ல விசேஷம் நடந்துகிட்டு இருக்கும்போது ரேணுவுக்கு இங்க என்ன வேலை? யாரை பார்க்க இங்க வந்தாளா இல்ல வரவழைக்கப்பட்டாளா? கூட்டம் விசிறப்பட்டு கொண்டிருந்த போது சுந்தரம் சற்று தள்ளி மரவேருடன் முட்டிக்கொண்டு நிற்கிற மாதிரி ஜீப்பை நிறுத்தினான். சுந்தரம், எங்க? அதோ அங்க கும்பல் தெரியுது பாருங்க. வண்டி அங்க போகாதா? உருளும், இறங்குங்கய்யா, நடந்துடலாம் என்று மரவேரை தாண்டினான். அதிகாலையின் குளிரையும் மீறி அவனது கழுத்தில் வியர்வை. முகமதுவுக்கு ரேணுகாவின் முடிவை ஜீரணிக்க முடியவில்லை. நேற்று வரை ஆடிப்பாடி திரிந்தவள் சிறகடிக்கும் சிட்டு அவனை எப்பொழுதும் சீண்டிக்கொண்டு, உங்களுக்கு மாவாட்டி தரட்டுமா சார் என்பாள். வேணாம், கிரைண்டர் இருக்கு, நீ போய் உன் ஜோலியை பாரு என்று விரட்டி அடிப்பான். 3ஆம் நாள் வெறும் கிரைண்டர் மட்டும்தான் இருக்கும். அதன் குளவி காணாமல் போயிருக்கும். ஏ, நீதான் அதை எடுத்தியா? இல்ல. அப்புறம் எங்க? காக்கா தூக்கிட்டு போயிருக்கோம் என்று சிரிப்பாள். அந்த சிரிப்பு இன்னமும் காதுகளில் ஒலிக்கிறது. சுந்தரம், பார்த்து வாங்கய்யா, உருண்டைக்கல் வெளுக்குது என்று கையை 2 பக்கமும் கம்பி மேல் நடக்கிற மாதிரி ஆட்டி ஆட்டி நடந்தவன், ஐயா ஒரு நிமிஷம் என்று பிரேக் போட்டான். என்ன? அங்க பாருங்க, போலீஸ். நாம இப்போ அங்க போக வேணாம். அவர்கள் இருந்தா நமக்கு என்ன? விவரம் தெரியாம பேசாதீங்க. அந்த பொண்ணு உங்களையே சுத்தி சுத்தி வந்ததும் நீங்க ஜீப்ல அதை ஏத்திக்கிட்டு டவுனுக்கும் மார்க்கெட்டுக்கும் போனதெல்லாம் ஊர் ஜனங்களுக்கே தெரியுமே. அதுக்கு இப்போ என்னவா? ஐயா, உங்களுக்கு வயசாயிட்டதே தவிர நிலைமை புரியல. ரேணு வயசு பொண்ணு, உங்களையே சுத்திக்கிட்டு இருந்தது. அது வேறு மதம், அவங்க கோவக்காரங்க. ஏய் ஏய், வழிய விடு. நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு புரியல. ஐயா, வயசு பொண்ணு கொலையாகி கிடக்கு. அதுக்கு யார் காரணம்னு கேட்கும்போது சனங்க உங்களை காட்டிடலாம் இல்லையா? இத்தனை தூரம் வந்துட்டு அவளை பார்க்காம போறதா? வா, ஒரு எட்டு. சொன்னா கேளுங்கய்யா, வேணாம், அங்க போறது ஆபத்து. சுந்தரம், ரேணுவோட அண்ணன் சோமு கூட அங்க நிக்கிற மாதிரி தெரியுது. அவர் எனக்கு நல்ல பணக்கம். அவருக்கு 4 வார்த்தை ஆறுதல் சொல்லிட்டு, ஐயா பேசாம வந்து சேருங்க, மேலதிகாரிகள் வருவாங்கங்கிறீங்க, அதை மறந்துட்டீங்களா? சுந்தரம், ரேணு என் மேல உயிரையே வச்சிருந்தாளே, கடைசியா அவளோட முகத்தை கூட பார்க்க விட மாட்டேங்கிறியே. எல்லாம் சாயந்தரம் அடக்கம் பண்ண போகும்போது பார்த்துக்கலாம், வாங்க. ஜாஸ்தி ஆர்வம் காட்டுறது ஆபத்து. இவ்வளோ தூரம் அப்செட் ஆகுறதுக்கு அவளுக்கு நீங்க யாரு? கம்முன்னு வாங்க. ஜீப்பில் திரும்பி போகும்போது அவனது எண்ணங்கள் எல்லாம் ரேணுவை சுற்றியே வட்டமிட்டு கொண்டிருந்தன. அவளது மினுக்கும் கண்களும் கிறக்கும் சிரிப்பும் வெற்றிலை கொடி போன்ற உடம்பும் அவனது துயரத்தை மேலும் அதிகப்படுத்தின. அவனது கண்கள் தான் ரோட்டினில் இருந்தன. மனது ரேணுவை தேடி தேடி போய்க் கொண்டிருந்தன. ரேணு, உனக்கு கூட எதிரிகள் இருக்காங்களா? உனக்கு ஏன் முடிவு? வீட்டிற்குள் போய் படுக்கையில் விழுந்து கண்களை மூட முகமதுவின் சிந்தனைகள் பின்னோக்கி செல்ல ஆரம்பித்தன. பகுதி 4. ரேணு முகமதுவை சுற்றி வர காரணமாய் இருந்ததே சுந்தரம்தான்.
அந்தந்த சமயத்திற்கு அவன் பாட்டிற்கு ஏதாவது செய்து வைத்து விடுவான். பின்னால் அதனால் ஏற்பட போகும் விளைவுகள் பற்றி அவன் கொஞ்சமும் கவலைப்படுவதில்லை. அன்று ஒரு சமயம் சாப்பிடும்போது அவன், ஐயா, பலாப்பழ அல்வா சாப்பிட்டிருக்கீங்களா என்றான். ஆஹா, அது எனக்கு உயிராச்சே, உனக்கு செய்ய தெரியுமா? மாவா, மாப்பழா, வாழைன்னு ஒரு அல்வா பாக்கி இல்லாம செய்வேனாக்கும். நாளைக்கு இந்த சமயத்துல பாருங்க என்று சொல்லி முகமதுவின் நாக்கில் சொல்லிவிட வைத்தான். சொன்னதோடு சரி. அப்புறம் அது பற்றி பேச்சு மூச்சில்லை. அடே, அல்வா எங்கடா? பலாப்பழம் கிடைக்க வேணாமா? இந்த காட்டுல பலாவுக்கா பஞ்சம்? நம்ம தோட்டத்திலே இருக்கே. இருந்ததுன்னு சொல்லுங்க. கீழே கை கெட்டிருக்கிற தூரத்துல இருக்கிறதையெல்லாம் தள்ளிக்கிட்டு போயிடுறாங்க. யாரு? வேற யாரு? இலையும் விறகும் வெட்ட வர்றவங்க தான். இனி ஒரு பையன் இந்த பக்கம் தலை காட்டக்கூடாதுன்னு சொல்லிட போறேன். அவன் சொல்லிக் கொண்டிருக்கும் போது தோட்டத்தில் புத்தன சத்தம் கேட்க, பாத்தீங்களா, சொல்லி வாய் மூடல அதுக்குள்ள என்று ஓட ஆரம்பித்தான். முகமது ஜன்னல் வழி எட்டி பார்க்க பலா மரத்திலிருந்து இந்த ரேணு அவசர அவசரமாய் இறங்கிக் கொண்டிருப்பது தெரிந்தது. இரட்டை ஜடை, தாவணி, முகத்தில் பதற்றம், கழுத்தில் வேர்வை, உள்கால்களிலும் கைகளிலும் சிராய்ப்புகள். சுந்தரம், ஏய், நில்லு நில்லு, உன்னை என்ன செய்யறேன் பாரு என்று வேறு பக்கம் ஓடிக்கொண்டிருக்க ரேணு அவனுக்கு டிமிக்கி கொடுத்துவிட்டு பாத்ரூமிற்குள் ஓடி ஒளிந்து கொள்வது தெரியவே முகமதுவுக்கு கை பரபரத்தது. அந்த நொடியில் அவன் தன் வயதை மறந்தான். தான் ஒரு சம்சாரி என்பதையும் பொறுப்பான ஆபீசர் என்பதையும் விருப்பத்தோடு மறந்து சத்தம் இல்லாமல் போய் பாத்ரூம் கதவை வெளியே தாழ் போடலாம் என தள்ளின போது ரேணுவும் அகஸ்மாத்தாய் திறந்து எட்டி பார்க்க அவன் ஜில்லிப்பாகி பேலன்ஸ் தவறி அவள் மேலேயே சரிந்து கவிழ்ந்து அதை அவனும் எதிர்பார்க்கவில்லை. அவளும் அத்தனை பெரிய உருவம் தன்மேல் விழுந்ததில் நசுங்கி போய் அலற வேண்டியவள் அப்படியே அசையாமல் கிடந்தாள். அந்த அரவணைப்பும் நெருக்கமும் உஷ்ணமும் அவளை என்னவோ பண்ணியிருக்க வேண்டும். முகமது தன் தவறு உணர்ந்து தடுமாறி எழுந்து லுங்கியை சரி பண்ணி கொண்டு வெளியேற முயன்ற போது பாவி சுந்தரம் வந்து விட்டான். அவனது தலையில் பலா. ஐயா, நீங்க அல்வா சாப்பிட வேண்டி நான் எவ்வளோ கஷ்டப்பட வேண்டியிருக்கு பாத்தீங்களா? அப்பாடி, என்ன கணம் என்று இறக்கி வைத்தான். பழந்தான் கிடைச்சது, ஆள் கிடைக்கலையே. வரட்டும், கையில அகப்படாமலா போவான்? எப்படியோ அவ்வளோ பெரிய மரத்துல இருந்து எப்படி ஏறி பறிக்கிறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். அந்த சிரமம் குறைஞ்சது. இனி கழுவி வெட்டி அல்வா அல்வா. அவன் பாட்டிற்கு பேசிக்கொண்டே பாத்ரூமிற்குள் வர முயல முகமதுவுக்கு சுருக்கென்றிருந்தது. அவன் வந்தால் ஆபத்து. உள்ள ரேணுவும் நானும் வசமா மாட்டிக்கிட்டேன். ஐயா, ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? ஏன் முகமெல்லாம் வேர்த்து போயிருக்கு? பழத்தை தூக்கிட்டு வந்தது நான் தானே. உங்களுக்கே மூச்சு வாங்குது. வழிய விடுங்க, கழுவணும். சுந்தரம், அது அப்புறமா கழுவலாம். நீ உடனே போய் காஃபி போடு, நேரமாச்சு. காஃபி ரெடியா ஃப்ளாஸ்க்ல இருக்குயா, போய் ஊத்தி குடிங்க. நான் அதுக்குள்ள இதை வெட்டி அல்வாவும் வேணா ஒண்ணு வேணா, அதை எரிஞ்சிட்டு போய் சமையல கவனி என்று படபடக்கும் ஆபீசருக்கு என்னாச்சு என்று அவன் யோசித்த வேளையில் ரேணு உள்ளே இருந்து எத்தனை அடக்கியும் கூட முடியாமல் தும்ம, ஐயா, என்னது சத்தம்? அவன் விசுக்கென திறந்து ரேணுவை பார்த்து பிரமித்து, ஐயா, எனக்கே அல்வா கொடுத்துட்டீங்களே, இது உங்களுக்கு நல்லா இருக்கா என்று அலற ஆரம்பித்தான். சேச்சே, நீங்க இவ்வளோ மோசமா இருப்பீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. பெரிய ஆபீஸரு, வீட்டுல பொண்டாட்டி பிள்ளை, இங்க என்ன விரட்டி விட்டுட்டு பாத்ரூம்குள்ள செட்டப்பு. சுந்தரம், சொன்னா கேளு, நீ நினைக்கிற மாதிரி இங்க எந்த தப்பு நடந்துடல. எதுவுமே பிளான் பண்ணி செய்யல, எல்லாமே விபத்து. விபத்துல அடி பழமில்லையே. ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்ணட்டா? அடே என்று முகமது அவனை அடிக்க கையை ஓங்கி, நடந்தது என்னன்னு புரிஞ்சுக்காம பேசாதடா. நீ தேடிக்கிட்டு இருந்தியே திருடி, அது வேற யாரும் இல்ல, இவதான். நீ இவளை தேடி அந்த பக்கம் போக இவ உன்னை ஏமாத்திட்டு இங்க வந்து. பகுதி 5. ரேணுவுக்கு அவனது பதற்றமும் பரிதவிப்பும் ஜாலியா இருந்திருக்க வேண்டும். இல்ல, நான் திருடி இல்ல, விறகு பொறுக்க வந்த என்ன இவர்தான் அழைச்சி பாத்ரூம்ல. சுந்தரம், இல்லடா, இவ பொய் சொல்றா. எனக்கு முழுசா பொண்டாட்டி இருக்கும்போது நான் இப்படி செய்வேனா? என்னை நம்புடா. அவன் நம்ப மாட்டேன் என நகர முகமது ரேணுவை முறைக்க அவள் பழிப்பு காட்டி நாணத்தை சுமந்து ஓடி போனாள். அந்த சமயத்திற்கு அவள் மேல் கோபம் வந்திருந்தாலும் அவளது அந்த மெதுமெதுப்பும் ஸ்பரிசமும் முகமதுவுக்கு கிரக்கத்தை ஏற்படுத்தவே செய்தன. அவள் யார் என்று, என்ன செய்கிறாள் என அறியும் ஆவல் எழுந்தது. ரேணு திரும்ப வரமாட்டாளா என்கிற ஏக்கம் ஏற்பட்டிருந்தது. ரேணு ஏமாற்றவில்லை. மறுநாளே திரும்பி வந்தாள். அவள் முகமதுவின் வயதையோ உத்தியோகத்தையோ பார்த்து பயந்த மாதிரி தெரியவில்லை. அவன்தான் அவளை பார்த்து பயப்பட வேண்டியிருந்தது. சார், இந்தாங்க அல்வா, இதுக்குத்தானே இத்தனை பாடுபட்டீங்க என்று அவனிடம் டிஃபன் பாக்ஸ் ஒன்றை நீட்டினாள். அவன் தயங்கவோ காட்டவோ என்று மாட்டிற்கு பொங்கல் ஊட்டுகிற மாதிரி ஊட்டிவிட அவன் இன்னமும் கூட மிரண்டு போனான். இவளுக்கு என்ன தைரியம்? அவன் எதிர்ப்பு எதுவும் தெரிவிக்கவில்லை.
மறுநாள் டிஃபன் பாக்ஸை எடுத்து போகிற சாக்கில் வந்தாள். அப்பொழுதும் கூட சுந்தரம் இல்லை. அவன் வெளியே போகிற நேரம் பார்த்து வருகிறாள் என்பதை முகமதுவால் உணர முடிந்தது. அதன் பிறகு ரேணு அடிக்கடி வருவாள். வரும்பொழுதெல்லாம் வீட்டில் விசேஷம் என்று சொல்லி பாயாசம், கேசரி, சிக்கன், மட்டன் என்று ஏதாவது கொண்டு வருவாள். அவன் கேட்காமலே நாவல்கள் தருவாள். காட்டுல சும்மா உட்காந்துக்கிட்டு என்ன செய்றீங்களா? இந்தாங்க படிங்க. என்ன இது? எதுக்கு இது? நிலவே கலையாதேன்னு இளம நாவல் படிச்சு பாருங்க. ஒரு இளம் பொண்ணோட வேகமும் ஆசையும் புரியும். ரேணு அங்கு வந்து சும்மா இருப்பதில்லை. அவனது துணிகளை அயன் பண்ணி தருவாள். வீடெல்லாம் அலங்கோலமா கிடக்கே என்று சுத்தம் பண்ணுவாள். காஃபி போட்டு தருவாள். ஒரு சமயம் வேண்டாம் வேண்டாம் என்று சொல்லியும் சமைத்து வைத்துவிட சுந்தரம் மோப்பம் பிடித்து விட்டான். சார், சமைச்சு வச்சது யாரு? அவனிடம் உண்மையை சொல்லியிருக்கலாம். வந்து நான் தான். நீங்களா? ஆமா, நானே தான். சும்மா ட்ரை பண்ண புக்கை பார்த்து. அவன் நம்பவில்லை. மறுநாள் வெளியே போவது போல் போய் ஒளிந்திருந்து ரேணுவை கையும் களவுமாய் பிடித்து விட்டான். அவள் உதறிவிட்டு ஓடியே போய்விட்டாள். பகுதி 6. ஓகே, அப்படியா சங்கதி? இதுக்கெல்லாம் என்னையா அர்த்தம்? தெரியல. ஏய் சுந்தரம், ஒவ்வொன்றுக்கும் நீ அர்த்தம் கற்பிச்சுக்கிட்டே இருக்காத. அந்த பொண்ணோட வயசு என்ன, ஏன் வயசு என்ன? நானும் அதைத்தான் கேட்குறேன். உங்க வயசுக்கு இது தேவையா? ஏ, நான் ஒன்றும் அவளோட தப்பா பழகல. ஆனா அவ அப்படி பழகுற மாதிரி தான் தெரியுது. ஐயா, சின்ன பொண்ணோட செய்கைகளை அவ்வளோ எளிஜா எடை போட்டுறாதீங்க. அவங்க மலர்கிற பருவத்துல ஒன்று மேல ஆசை வச்சா அப்புறம் அதை அடையாம விட மாட்டாங்க. ஆரம்பத்திலேயே கட் பண்ணி வைக்கிறது நல்லது. அதுக்கு நான் என்ன பண்றதா? அவளை இங்க வர வேணாம்னு சொல்லிருங்க. நான் எதுக்கு சொல்லணும்? அப்போ உங்களுக்கும் அவ தேவைப்படுறா. ஐயா, ஒரு விஷயத்தை நீங்க மறந்துடக்கூடாது. அவ இந்து. நீங்க கட்டுக்க விரும்பினா கூட அவளோட சமூகம் ஒத்துக்காது. சேச்சே, நான் எதுக்கு அவளை கட்டிக்க போறேன்? அந்த மாதிரி எண்ணமே எனக்கு இல்லை என்று வெளியே சொன்னாலும் உள்ளுக்குள் அது பொய் என உணரவே செய்தான். கட்டி கொள்கிறனோ இல்லையோ, அவள் அடிக்கடி வரணும். அவளது பேச்சை கேட்டுக்கொண்டே இருக்கணும். அந்த வெகுளி சிரிப்பு, தாவணியின் ஏற்ற இறக்கங்கள், அலையெடுக்கும் முடி, குறுகுறுக்கும் கண்கள். ஐயா, நான் சொல்றேன்னு நீங்க தப்பா நினைக்க கூடாது. அவளோட அண்ணன் பொல்லாதவன். அவனையே மறந்துட்டாலும் கூட மதத்தலைவன் வைத்தியநாதன் இருக்கிறாரே, அவரு வெட்டு கொலைக்கெல்லாம் அஞ்சாதவரு. திருவிழாவில் ஆரோக்கியம்னு ஒருத்தன் இந்து பொண்ணோட கையை பிடிச்சு இழுத்தான்னு அவரோட கையவே வெட்டினவர் அவரு. வேண்டாம், விபரீதம். அவங்களால உங்க உயிருக்கு ஆபத்து ஏற்படணும்னு பயப்படுறேன். சுந்தரத்தின் வார்த்தைகள் உள்ள நிஜம் சுடுவதற்கு பதில் முகமதுவிற்கு அவன் பேரில் எரிச்சலே ஏற்பட்டது. இவ யாரு? குறுக்க நந்தி மாதிரி. ஒரு சமயம் முகமது வெளியே கிளம்பி கொண்டிருந்த போது ரேணு டிஃபன் பாக்ஸுடன் ஓடி வர, ரேணு, நான் அவசரமா டவுனுக்கு போய்கிட்டு இருக்கேன். போயிட்டு நாளைக்கு வா. இன்னைக்கு எனக்கு பிறந்த நாள். இந்தாங்க ஸ்வீட்டு. வீட்டில் வச்சுட்டு போ, நான் வந்து சாப்பிட்டுக்கிறேன் என்று ட்ரெஸ் மாற்றி கொண்டு வருவதற்குள் ரேணு ஜீப்பின் பின்பகுதியில் ஏறி குறுகுறுவென்று அமர்ந்து கொண்டாள். பாதி தூரம் போனதும் அவள் சும்மா இருக்காமல் அவனது இடுப்பை கிள்ள என்னவோ ஏதோவென்று திரும்பி பார்த்தவனுக்கு எரிச்சலாய் வந்தது. உன்னை யார் ஏற சொன்னது? இறங்கு. மாட்டேன், டவுனுக்கு நானும் வர்றேன். ஐயோ, சொன்னா கேளு. அங்க ஆபீசருங்க இருக்காங்க, உன்னை பார்த்தா தப்பா நினைப்பாங்க. அதுக்காக இப்படி அடாந்திர காட்டுல இறக்கி விட்டா நான் எப்படி ஊருக்கு போறதா? மார்க்கெட்ல இறக்கி விடுங்க. சரி என்று வேண்டா வெறுப்பாக மார்க்கெட்டில் இறக்கிவிட ரேணு அத்தனை பேர் பார்க்கும்படி டாடா பை பை சி யூ என்று குரல் கொடுத்து புன்னகைத்தாள். மார்க்கெட்டில் பேரம் பேசிக் கொண்டிருந்த பெண்கள் அவர்களை பார்த்ததும் கிடைத்தது அவள் என்று சந்தோஷப்பட்டு கொண்டிருக்க உடன் விஷயம் வேக வேகமாய் பரவ ஆரம்பித்தது. முகமது தன் வேலை முடிந்து திரும்பும்போது கடைவீதி சூன்யமும் அவஸ்தையுமாயிருந்தது. கடைகள் எல்லாம் ஷட்டரை மூடிக்கொண்டிருந்தன. போலீஸ் ஜீப் ஒன்று வழியை மறித்திருந்தது. மாடுகள் மட்டும் உலா வந்தன. போலீஸை துச்சமாய் பார்த்தன. ஆம்புலன்ஸ் அலறிக்கொண்டு கிளம்பி போயிற்று. போகும்போது கலகலப்பாயிருந்த இடத்தில் அதற்குள் என்னவாயிற்று? பகுதி 7. ஜீப்பை ஓரம் கட்டிவிட்டு இறங்கி போய் கான்ஸ்டபிள் ஒருவரிடம் விசாரிக்க, எல்லாம் எங்க தலையெழுத்து என்று சலித்து கொண்டார். எவனோ ஒருத்தன் கிறிஸ்துவ பண்ண காதலிச்சு இழுத்துட்டு ஓட பார்த்தானா. அதனால 2 கோஷ்டியும் மோதிக்கிட்டு ரத்த பலி, வெட்டு, குத்து, கொலைன்னு. அந்த காதலர்களோட கதி என்னாச்சு? வேற என்ன, வெட்டி கூறு போட்டுட்டாங்க. யாருன்னு போய் யாருக்கிட்ட கேட்க முடியும்? யாரு சாட்சி சொல்ல முன்னு வருவாங்க? பொசுக்குன்னு பத்திக்கிற ஜனங்கள் யோசிக்கிறதே இல்லை. ஊனா, வெட்டு, கொலை. நம்ம ஊர் உருப்படவே உருப்படாது சார். கான்ஸ்டபிள் ரொம்பவும் செழித்து கொண்டார். அந்த சம்பவமும் கான்ஸ்டபிளின் வார்த்தைகளும் முகமதுவின் கண்களை திறந்தன. எச்சரிக்கை உணர்வை தூண்டிவிட்டன. அவர்கள் இளம் காதலர்கள். இளம் வேகத்தில் சூழ்நிலையை மறந்து ஒருவர் மேல் ஒருவர் விருப்பப்பட்டிருக்கலாம். ரேணுக்காகவும் கூட அப்படிதான். என் மேல ஆசை வச்சிருக்கிறாளோ என்னவோ. அவ சின்ன பொண்ணு.
பக்குவம் இல்லாத வயசு. அவ வேணுமானா புத்திய சிதற விடலாம். நானும் அப்படி இருக்கலாமா? அவளோட செய்கை அவளை மட்டும் இல்ல, என்ன மட்டும் இல்ல, என் குடும்பத்தையே இல்லவா பாதிக்கும்? இதையெல்லாம் எப்படி மறந்த? என் வயசுக்கு இதெல்லாம் தேவையா? நல்ல வேளை இப்போவாவது கண் திறந்தேனே. இனி அவளை கிட்ட சேர்க்க கூடாது. என்னால அந்த பிஞ்சோட வாழ்க்கை அழிஞ்சு போகக்கூடாது. மறுநாள் ரேணுகா வந்தபோது முகமது வைராக்கியத்துடன் அமர்ந்திருந்தான். அவரிடம் முகம் கொடுக்கவில்லை, பேசவில்லை. அவளும் விடுவேனா என்று மேலே மேலே உரசி கொண்டு வந்தாள். பொம்பளை பிள்ளையா நீ என்று ஓங்கி அறைந்தான். அவள் அதற்கும் கலங்கின மாதிரி தெரியவில்லை. அழுது கொண்டே ஓடிப்போனாள். இனி திரும்ப வரமாட்டாள் என்றுதான் நினைத்தான். ஆனால் திரும்ப திரும்ப வந்து கொண்டேதான் இருந்தாள். ரேணு, உன்னோட நோக்கம் என்ன? எதுக்காக என்னை சுத்தி 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 வர்றியா? நீங்க என்னை கட்டிக்கணும். முடியாது. ஏன் முடியாது? நான் ஏற்கனவே கல்யாணமானவன், குழந்தை. எனக்கு அது பத்தி கவலை இல்லை. ரெண்டாந்தரமா ஏத்துக்கோங்க. உங்க மதத்துல தான் அதுக்கு வழி இருக்கே. இங்க மத கொள்கை பிரச்சனை இல்லை. நான் என் மனைவிக்கு துரோகம் செய்ய விரும்பல, போதுமா? அப்புறம் எதுக்காக இத்தனை நாள் என்னோட பழகுனீங்களா? நான் உன்னோட பழகுனேனா? பைத்தியக்காரி, என் வயசுக்கு உன்கிட்ட போய் பழகுவேனா? நீ என் மக மாதிரி. வீணா எதையாவது மனசுல வச்சுக்கிட்டு உளராம வீட்டை பார்த்து போ. வெளியே தெரிஞ்சா வெட்டி போட்டுட போறாங்க. எனக்கு அந்த பயம்லாம் ஒன்றும் இல்லை. நீங்க வேணுமானா தொடநடுங்கியாவே இருந்துட்டு போங்க. சற்று நரை, சற்று வழுக்கு என்றிருக்கும்னா எப்படி இவ மனசுல பதிஞ்சேன்? மனசுங்கிறது பிசாசோ? அது யாரோ எப்படி கவருங்கன்னு சொல்ல முடியாதோ? ரேணுவை விரட்ட வேண்டி டெலிவரிக்கு 3 மாதம் இருக்கும் பொழுதே ஊருக்கு போயிருந்த மனைவியே, வா, அதுக்குள்ள என்ன அவசரம்? 9வது மாசம் போய் விடுறேன். உன்னை பிரிஞ்சு என்னால் இங்க இருக்க முடியல என்று அழைத்து வந்தான். அப்படியும் கூட ரேணு அடங்குவதாய் தெரியவில்லை. அவனது மனைவியையும் அக்கா அக்காவென்று பழக்கம் பண்ணிக்கொண்டு இன்னும் அதிகமாய் கூட பழக ஆரம்பித்தாள். மனைவியின் ஒத்தாசையுடன் வீட்டு வேலை அத்தனையிலும் ஈடுபட ஆரம்பித்தாள். அவனுக்கு சாப்பாடு போட்டாள். எல்லாம் ஏன் தவறு? ஏதோ ஒரு சவல புத்தியில் அவளுக்கு இடம் கொடுத்துட்டேன். சின்ன பொண்ணாச்சேன்னு ஆசையோட பேசுனது தப்பா போச்சு. இந்த குற்றத்திற்கு நானும் ஒரு வகையில பொறுப்பேற்கணும். நான் உத்தியோகத்துல யோகியன். எனக்குன்னு சில கடமைகள் இருக்கு. என்ன தெய்வமா மதிக்கிற மனைவி, குழந்தை. ரேணு ஒருத்தியால இது எல்லாத்தையும் இழக்க நான் தயாரா இல்லை. இவளை எப்படியும் தவிர்த்தாகணும். ஊர்ல ஏற்கனவே இருக்கிற மத கலவரங்கள் போதும். ரேணுவால இன்னொரு கலவரம் மூண்டுடக்கூடாது. இந்த சிக்கல்ல இருந்து மீளணும். என்ன செய்யலாம்? என்ன செய்யலாம்? முகமது தீவிரமா யோசித்துக் கொண்டிருந்த போதுதான் ரேணுவின் கொலை நடந்திருக்கிறது. பகுதி 8. போலீஸ் இன்ஸ்பெக்டர் ரேணுவின் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டிற்கு வேண்டி காத்து கொண்டு குழம்பி போயிருந்தார். ஊரில் இது திருவிழா சமயம். நல்ல நாளிலேயே இங்கு மத கலவரத்திற்கு பஞ்சமில்லை. இப்பொழுது கேட்கவா வேண்டும்? மத தகராறில் இறந்து போயிருந்தால் தலைமுழுகி விடலாம், எளிது. ஆனால் இவள் மலைச்சரிவில் போய் செத்திருக்கிறாள். அங்க போக வேண்டிய அவசியம் என்ன? அந்த ராத்திரியில ஆண்களே அங்க போக பயப்படுவாங்க. அந்த இடத்துக்கு எதுக்காக போனா? அது கொலைதானா இல்ல விபத்தா? கொலைங்கிற பட்சத்துல அங்க வச்சு நடந்ததா இல்ல வேற எங்கேயாவது கொன்னு அங்க போய் போட்டிருக்காங்களா? ரேணுவின் தலையில் அடிபட்டிருக்கு. உடல்ல அங்கங்க பிராண்டப்பட்ட காயங்கள். சுற்றுப்புறத்துல மஞ்சள்ல தேய்ச்ச துணிகள், எலுமிச்ச பழம் உடைச்ச வளையல்கள். அது தவிர வேற சில தடயங்களும் அவர் கவனித்து வைத்திருந்தார். விசாரணையை ரேணுகாவின் வீட்டிலிருந்தே ஆரம்பிக்கலாம் என்று தோன்றியது. ரேணுகாவின் வீடு மரங்கள் அடர்ந்த அவற்றிற்கு போட்டியாய் உயர்ந்திருந்தது. குடும்பத்தின் செல்வச் செழிப்பு தேக்கு மர கதவுகளில் தெரிந்தது. அவளது அண்ணன் சோமு நல்ல உயரமும் பருமனுமாயிருந்தான். அவனது கண்கள் சிவந்திருந்தன. அவன் மதுக்கடைகள் ஏலம் எடுத்திருப்பதாய் இன்ஸ்பெக்டர் கேள்விப்பட்டிருந்தார். மது கடைகளில் மட்டுமில்லை, அவனது வயிற்றிலும் இருக்க வேண்டும். ரேணுவிற்கு தாய் தந்தை இல்லாமல் சோமுவின் மனைவி அழுத முகத்துடன் கதவோரம் நிற்பது தெரிந்தது. அது நிஜ அழுகையா இல்லை போலியா என்று தெரியவில்லை. ஹால் முழுக்க ரேணுகாவும் சோமுவும் கொஞ்சிக் கொண்டிருக்கும் படங்கள். சோமுவிற்கு பூர்வீக சொத்தாக நிறைய வயல்களும் அந்த வீடும் உள்ளனவாம். இது தவிர பிசினஸ் எல்லாவற்றிற்கும் அவனும் ரேணுகாவும் மட்டும்தான் வாரிசுகள். ரேணுகா உயிரோடு இருந்தால் சொத்து பாதியாக பிரிக்கப்படும். இப்பொழுது அதற்கு அவசியமில்லை. இன்ஸ்பெக்டருக்கு சோமுவை பார்த்ததும் அந்த மாதிரித்தான் சிந்திக்க தோன்றியது. ரேணு பற்றி சில விஷயங்களை விசாரித்த பின்பு அவள் எதுவரை படித்திருக்கிறாள் என்றார். 7. இன்ஸ்பெக்டர் அவளது பெற்றி மற்றும் உடைமைகளை காட்ட சொல்லி அலசினார். கேஸிற்கு பயன்படுகிற மாதிரி எதுவும் கிடைக்கவில்லை. சோமு, இந்த கொலைக்கு பின்னால யார் இருக்கணும்னு நினைக்கிறீங்க? தெரியல சார். கொலைனே என்னால நம்ப முடியல. அவளுக்கு யாரு கூடயாவது அதிக நெருக்கம், ஐ மீன் காதல், அது இதுன்னு எதுவும்? இல்ல சார், நிச்சயமா இல்ல. அவனது வார்த்தைகளில் அவருக்கு நம்பிக்கை ஏற்படவில்லை. இவன் ரொம்ப தேர்த்த போக்கிரியா இருக்கணும். ஆளை பார்த்தாலே தெரியுது. முகத்துல கள்ள லட்சணம். ஒண்ணு சொத்துக்கு ஆசைப்பட்டு கொண்டிருக்கணும்,
இல்ல ஊரார் சொன்னது போல ரேணு ஃபாரஸ்ட் ஆபீசரோட சுத்துறது தெரிஞ்சு வாக்குவாதமாகி பிடிவாதம் பண்ணவே கொண்டு போட்டிருக்கலாம். முன்னதற்கு காரணம் பணம், பின்னதற்கு மதம், முகமதுவோட மாற்று மதம். மதம்தான் காரணங்கிற பட்சத்துல இவன் மட்டுமே தனியா செஞ்சிருக்க வழியே இல்லை. சண்டை சச்சரவுன்னு தனி கும்பலே இருக்கே. அதை வழி நடத்த தலைவங்கிற பேர்ல வைத்தியநாதன், அவனையும் விசாரிச்சா உண்மை தெரிஞ்சுட்டு போகுது. பகுதி 9. வைத்தியநாதன் இன்ஸ்பெக்டரை பார்த்து சற்று கலவரப்பட்டதாக தெரியவில்லை. ஜரிகை ஜிப்பாவும் ஜரிகை வேட்டியும் நெற்றியில் சந்தன குறியுமாய் மாப்பிள்ளை மாதிரி மிடுக்குடன் காணப்பட்டார். அவருக்கு சப்போர்ட்டாய் 4-5 குண்டர்கள். இன்ஸ்பெக்டரை கண்டதுமே, வாங்க சார், எதுவும் துப்பு கிடைச்சதா என்றார் இளப்பமாய். என்னத்தை கிழிச்சிருக்க போறீங்க என்கிற இழுப்பம். கிடைச்சிருக்கு. என்ன என்ன? வைத்தியநாதன் பதற்றத்துடன் கேட்பது அவன் பேரில் சந்தேகத்தை கிளப்பவே செய்தது. துப்பு பத்தி அப்புறம் பேசலாம். சாதாரணமா மதத்தை விட்டு கொடுத்து மதம் தொடர்பு வச்சிருக்கிறவங்களுக்கு இந்த ஊர்ல என்ன தண்டனை? தண்டனைங்கிறது கடைசியில தான். முதல்ல எச்சரிப்போம், அப்புறம் மிரட்டுவோம். அதுக்கும் பணியலைன்னா அப்புறம் அந்த தெய்வமே பார்த்து பார்த்து தப்பு செஞ்சவங்களை தண்டிச்சிடும். அதாவது தெய்வமே வந்து அவங்கள கொன்னுடும், அப்படிதானே? பாவிகளா, செய்யற அக்கிரமங்களை எல்லாம் செஞ்சுட்டு அநியாயமா ஏன் இப்படி தெய்வத்து மேல பழிய போடுறீங்க? உங்களோட குற்றங்களுக்கெல்லாம் தெய்வம் ஒரு பாதுகாப்பான அரணா இருக்கு. இன்ஸ்பெக்டர் அவரை கேலியாய் பார்த்து, ரேணுவையும் நீங்க நம்புற அதே தெய்வம் தான் கொண்டு இருக்குங்கிறீங்களா? தெரியல. உங்களுக்கு எப்படி சார் தெரியாம இருக்க முடியும்? அவ முகமதுவோட பழகின விவரம் உங்களுக்கு தெரியாதா? நானும் கூட கேள்விப்பட்டேன். அவர் வேற மதம்னு உங்களுக்கு தெரியாதா? என்ன, அப்புறம் எப்படி இதை அனுமதிச்சீங்க? வந்து அவர் ஏற்கனவே திருமணமானவர், வயசும் அதிகமானவர். அந்த நோக்கில் இவரோட பழகியிருக்க வாய்ப்பில்லைன்னு தான். ஆனா ஊரு அவங்களுக்கு தொடர்பு இருந்ததா பேசிக்குதே. ஊரு பலதும் பேசும். அப்போ அவருக்கு ரேணுவோட மரணத்துல எந்த பந்தமும் இல்லைங்கிறீங்களா? தெரியல. என்ன சார், எது கேட்டாலும் தெரியல தெரியலேன்னு ஒரு சின்ன இடரலுக்கே, ஐ மீன் இவனோ கையை பிடிச்சு இழுத்தாங்கிறதுக்கே கையை வெட்டின உங்க கோஷ்டி இதை எப்படி அனுமதிச்சது? முகமதுவையோ ரேணுவையோ நீங்க கூப்பிட்டு எச்சரிக்கலையா? இல்ல. அதுதான் ஏங்கிற. அவர் நல்லவர், எங்களோட நன்மதிப்பை பெற்றவர், எந்தவித தப்புக்கும் போக மாட்டாருங்கிற நம்பிக்கை தான் அதுக்கு காரணம். வைத்தியநாதன் ஏன் இத்தனை நற்சான்றிதழ் முகமதுவுக்கு தர வேண்டும் என்று இன்ஸ்பெக்டருக்கு எத்தனை யோசித்தும் கூட பிடி கிடைக்கவில்லை. முகமது ஒரு அரசாங்க ஊழியன்கிறதால அவன் மேல கை வச்சா அது விபரீதமாகிடக்கூடும். அதனால ரேணுகாவை இவங்க கூப்பிட்டு மிரட்டி இருக்கலாம். அவன் மீறிக்கிட்டே போய் முகமதுவோட பழகவே இவங்களே தீர்த்து கட்டியிருக்கலாம். இவங்க தான் கொலைக்கு அஞ்சாதவங்களாச்சே. இதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா இதை எப்படி நிரூபிக்கிறதா? போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் கிடைச்சா அதுல ஏதாவது தகவல் கிடைக்குதான்னு பார்க்கலாம். பகுதி 10. இன்ஸ்பெக்டர் டவுனுக்கு போய் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை பெற்றுக்கொண்டு நேராய் முகமதுவை சந்திக்க கிளம்பினார். போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் அவர் எதிர்பார்த்தபடியே தகவல் ஒன்று இருந்தது. ரோட்டில் போலீஸ் ஜீப்பை பார்த்ததுமே தோட்டத்தில் துணி அலசி கொண்டிருந்த சுந்தரம் அதை அப்படியே போட்டுவிட்டு ஐயா என்று உள்ளே ஓடி வந்தான். படுக்கையில் ரேணுவை பற்றின சிந்தனையுடன் அசுவாரஸ்யமாய் படுத்திருந்த முகமது என்ன என்றான். இன்ஸ்பெக்டரு நம்ம வீட்டு பக்கம் வர்ற மாதிரி தெரியுது. நிச்சயம் அவர் உங்களை விசாரிக்கத்தான் வர்றாருன்னு தோணுது. அனாவசியமா வாயை கொடுத்து மாட்டிக்காதீங்க. ஜாக்கிரதையா பேசுங்க. ரேணுகா பத்தி என்ன கேட்டாலும் உங்களுக்கு எதுவும் தெரியாது. ஆமா, சொல்லிட்டேன். ஏன் பொய் சொல்லணும்? நானும் அவளும் சுத்தினது ஊருக்கே தெரியுமே. ஊரு என்ன வேணும்னாலும் பேசலாம். ஆனா நீங்க அதை ஆமோதிச்சாதான் பிரச்சனை. வாசலில் ஜீப்பை நிறுத்திவிட்டு இன்ஸ்பெக்டர் இறங்கி வர சுந்தரம் மூடி போய் வாங்க சார் என்று வரவேற்றான். ஐயா உள்ள படுத்திருக்காரு. அவருக்கு உடம்பு சரியில்லை. 2 நாளா படுக்க. நான் உன்னை கேட்டேனா என்கிற மாதிரி அவர் பார்க்க சுந்தரம் தன் வாயை மூடிக்கொண்டான். சாருக்கு காஃபியா டீயா? என்ன அப்படி பாக்குறீங்க? நான் ஐயாவுக்கு அசிஸ்டன்ட். முகமது அறையிலிருந்து வெளியே வந்து வாங்க சார், ஐ முகமது, ஃபாரஸ்ட் ஆபீசர் என்று கையெடுத்து அவரை அமர வைத்தான். இன்ஸ்பெக்டர் அவனது கலைந்த முகத்தையும் தூங்காத கண்களையும் உற்று கவனித்து, மிஸ்டர் முகமது, நான் நேரா விஷயத்துக்கு வர்றேன். ரேணுவோட கேஸ ஆராய்ஞ்ச வர உங்களையும் அவசியம் விசாரிச்சாக வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டிருக்கு. எனக்கு நீங்க முழு மனசோட ஒத்துழைப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஷியர். அவளை உங்களுக்கு எவ்வளோ நாளா பழக்கம்? 2 மாசமா. எப்படி பழக்கம்? வந்து விறகு பொறுக்க வரும்போது என் கூட பேசுவா. எனக்கு புத்தகம் வாங்கிட்டு வந்து கொடுப்பா. மிஸ்டர் முகமது, அவ எவ்வளோ வசதி படைச்சவன்னு உங்களுக்கு தெரியுமா? அவங்களோட வீட்டுல கேஸ் இருக்கு. பத்தாததுக்கு கோஃபார் கேஸ் வேற போட்டிருக்காங்க. அப்புறம் எதுக்காக அவ விறகு பொறுக்க வரணும்? அதெல்லாம் எனக்கு தெரியாது. இங்க வருவா, பேசுவா, ஏதாவது ஒத்தாசை செஞ்சு தருவா, அவ்வளோதான். அவ்வளோதானா? அதுக்கப்பால உங்களுக்குள்ள எதுவும் தெரியாது. வேற எந்த உறவும் அவளோட இல்லை, அப்படிதானே?
இல்ல. அப்புறம் எப்படி சார் அவ கர்ப்பமானா? கர்ப்பமா? முகமதுவுக்கு அதை கேட்டதும் அதிர்ச்சியாக இருந்தது. அவளுடன் நான் சிரிச்சு பேசினதோட சரி. தப்பான எண்ணத்துல தொட்டது கூட இல்லையே. இன்ஸ்பெக்டர், இது சுத்த போய். அவ கர்ப்பங்கிறத நான் நம்ப மாட்டேன். வேற வழி இல்ல. நம்பித்தான் ஆகணும். ஏன்னா இத நான் சொல்லல. பிஎம் ரிப்போர்ட் சொல்லுது. இதோ பாருங்க. என்று பழுப்பு காகிதத்தின் வரிகளை இன்ஸ்பெக்டர் விரித்து காட்ட அவனுக்கு வியர்த்து போனது. இதுக்கு என்ன சொல்றீங்க? அவன் பதில் சொல்லாமல் பதில் எதுவும் சொல்லவில்லை. ரேணுவின் மேல் அதுவரை இருந்து வந்த நல்ல அபிப்பிராயமும் அபிமானமும் அந்த நொடியில் மாய்ந்து போனது. என்ன யோசனை? சத்தியமா இதை பத்தி எனக்கு எதுவும் தெரியாது. அவளோட நான் பழகுனது நிஜம். அந்த மாதிரி அர்த்தத்துல பழகவே இல்லை. ரேணு உங்களை கட்டிக்கிறபடி வற்புறுத்தினது உண்டா? உண்டு. ஆனா நான் அதுக்கு சம்மதிக்கல. நீங்க சம்மதிக்கதால சம்மதிக்கதால சம்மதிக்க மறுத்ததால அவ தன்னோட கற்பத்தை காட்டி வெளியே சொல்லிடுவேன்னு மிரட்டியிருக்கா. அதான் நீங்க அவளை. இன்ஸ்பெக்டர், இது அபாண்டம். கொலை செய்யற அளவுக்கு நான் ஒன்றும் மிருகம் இல்லை. அவ என்னை கட்டிக்கிறபடி வற்புறுத்துனது நிஜம். அவளுக்கு புத்தி சொல்லி புரிய வைக்கவே நான் முயற்சித்தேன். சார், காஃபி என்று அப்பொழுது சுந்தரம் இன்ஸ்பெக்டரிடம் கிளாஸ் ஒன்றை நீட்டினான். அவர் அதை வாங்கி கீழே வைத்துவிட்டு, நான் விசாரிச்ச வரை என் சந்தேகம் எல்லாம் உங்க பேர்ல தான். ஜனங்கள் திருவிழாவில் மூழ்கி இருந்த சமயத்துல நீங்க அவளை ஜீப்ல மலைச்சரிவுக்கு அழைச்சிட்டு போய் தீத்து கட்டி. இன்ஸ்பெக்டர், திஸ் இஸ் டூ மச். அன்னைக்கு நான் வீட்டை விட்டு எங்கேயுமே போகல. நிஜமா? நிஜமா, சத்தியமா. சரி, அப்படியே இருக்கட்டும். வாசல்ல செருப்பு ஒன்று பார்த்தேனே, அது உங்களுடையது தானா? முகமது புரியாமல் ஆமா என்றான். எதுக்காக கேக்குறீங்க? இது வாங்கி எவ்வளோ நாள் ஆகுது? 2 வாரம் இருக்கலாம். எங்க வாங்குனீங்க? வாங்கல, ஆர்டர் கொடுத்து தச்சது. இது உங்க செருப்பு தாங்கிறதுக்கு என்ன ஆதாரம்? ஆதாரமா? என்ன சார், செருப்பு விஷயத்துல கூட நான் ஏன் போய் சொல்லணும்? பிறரோட செருப்பை திருடி போட்டுக்கிற அளவுக்கு நான் ஒன்றும் அல்பம் இல்லை. இது ஏன் செருப்பு தான். சந்தேகம் இருந்தா குதிகாலுக்கு அடியில எம்முங்கிற மார்க் இருக்கும் பாருங்க. இதை ஆர்டர் கொடுக்கும்போதே பொறிக்க சொல்றது ஏன் விளக்கம். ஓகே, அக்ரிட். இது உங்க செருப்பு தாங்கிறத நம்புறேன். அன்னைக்கு ராத்திரி நீங்க வீட்டை விட்டே வெளியில போகாத பட்சத்துல இந்த செருப்போட அடி எப்படி சார் ரேணுவோட பணத்துக்கு பக்கத்துல பதிஞ்சிருக்க முடியும்? அன்னைக்கு மழை பெஞ்சிருந்துச்சு. அந்த சொதப்புல இந்த செருப்போட எம் பதிஞ்சிருந்தத நான் சேகரிச்சு வச்சிருந்தேன். இப்போ வாசல்ல உங்க செருப்பு கிடக்கிறத பார்த்ததும் எல்லாமே ருதுவாயிடுச்சு. சந்தேகமே இல்லை. நீங்க தான் குற்றவாளி. இனியும் உண்மையில இருந்து நீங்க தப்பவே முடியாது. சார், நான் சொல்றதை கேளுங்க சார். சத்தியமா எனக்கும் அந்த கொலைக்கும் சம்பந்தமே இல்லை. அன்னைக்கு நான் வீட்டை விட்டு எங்கேயுமே போகல. சுந்தரம் காஃபி கிளாஸை குனிந்து எடுத்தபடி, ஆமா சார், அன்னைக்கு இவர் வீட்டை விட்டு எங்கேயும் போகல என்று சப்போர்ட் இருக்க வந்தான். அப்புறம் அவளை கொன்னது யாரு? சுந்தரம், நான் தான் சார் என்றது முகமதுவுக்கும் இன்ஸ்பெக்டருக்கும் அதிர்ச்சி. ஏய், என்ன சொல்ற நீ என்றார்கள் ஒரே குரலில். ஆமா சார், இனியும் நான் உண்மையை மறைக்க விரும்பல. இந்த ஐயா எனக்கும் என் குடும்பத்துக்கும் எவ்வளவோ உதவிகள் செஞ்சிருக்காரு. இவரு தண்டனை அனுபவிக்கிறதையெல்லாம் என்னால பொறுத்துக்கிற முடியாது. சுந்தரம் காஃபி ட்ரையை வைத்துவிட்டு மேலே சொல்ல ஆரம்பித்தான். ரேணுகா இங்க வந்தது ஐயாவை பார்க்கவோ இவரோட பேசவோ இல்லை. என்ன பார்க்கத்தான், என்னோட பேசதான். நாங்க ஒருத்தர் மனமாற நேசிச்சோம். ஆனா எங்க காதல் நிறைவேறாம போயிடுமோங்கிற பயம் இருந்தது. அதுக்கு காரணம் என்னோட ஏழ்மை, என்னோட ஜாதி. நாங்க பழகுறது வெளியே தெரியாம இருக்க வேண்டி இவரை ஆயுதமா பயன்படுத்தணும். இவரோ பேர்ல யாரும் சந்தேகிக்க மாட்டாங்க. ஐயாவுக்கு ஊர்ல அந்த அளவுக்கு நல்ல பேராச்சே. ஆனா ரேணு திடீர்னு தான் கர்ப்பமாயிட்டதா சொன்னதும் எனக்கு அதிர்ச்சி ஆயிடுச்சு. களைச்சிடலாம்னு சொன்னேன். வெளியே தெரிஞ்சா என்னை வெட்டி போடுவாங்கன்னு பயந்தேன். அவ வா, நாம எங்கேயாவது ஓடி போகலாம், எங்கேயாவது போய் ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கலாம்னு சொன்னா. இல்ல ரேணு, ஓடி போறதுல எனக்கு உடன்பாடு இல்லை. உங்க அண்ணன் கிட்ட பேசி அவரை எப்படியாவது சம்மதிக்க வை. அப்போதான் சொத்து உனக்கு கிடைக்கும். உன்னோட சொத்தை விட்டுட்டு ஏன் நம்ம ஓடணும்? அப்ப நீங்க என்ன விரும்பல? என் சொத்தை தானா என்று ரேணு ஒப்பாரி வைத்தாள். சுந்தரம், உன்னை என்ன செய்றேன் பாருன்னு, என்னை கெடுத்துட்டேன்னு சொல்லி உன்னை உள்ள தள்ளுறேன். அவ ஆவேசத்துடன் போக நான் மிருகமானேன். பாஞ்சு அவளை ஒரே தள்ளா பாறையில தள்ள மண்டையில் அடிபட்டு அவ அப்பவே இறந்து போனான். வீட்டுக்கு வந்ததும் தான் நான் செஞ்சது தவறுனே புரிஞ்சது. ஆரம்பத்துல இருந்தே நான் தவறு செஞ்சுக்கிட்டு இருக்கேன். நல்லவரான முகமதுவுக்கு துரோகம். அவர் பேர்ல நான் காதலிச்சு நானே கர்ப்பமாக்கி கடைசியில அவசரப்பட்டு கொலை. அதையும் உருப்படியா செய்யல. வலையிலேயே பாடியை போட்டுட்டு வந்துட்டேன். உடனே போய் அதை அகற்றியாகணும், ஆபத்து. அன்னைக்கு ராத்திரி ஐயா தூங்குனதும் போய் ரேணுவோட பாயை தூக்கிட்டு போய் மலைச்சரிவுல போட்டுட்டு வந்துட்டேன். வீட்ல இருந்து போகும்போது அவசரத்துல கவனிக்காம ஐயாவோட இந்த செருப்பு போட்டுட்டு போனது இப்படி காட்டி கொடுத்துரும்னு நான் கனவுலையும் கூட நினைக்கல. சுந்தரம் சொல்லிவிட்டு, ஐயா, இந்த நன்றிகட்ட நாயை மன்னிச்சிருங்க ஐயா என்று முகமதுவின் காலில் விழுந்து
அவனது பாதத்தை நனைக்க ஆரம்பித்தான். முற்றும். இதோட இந்த நாவல் முடியுது. அடுத்து ஒரு வீடியோல இன்னொரு புது நாவல் பார்க்கலாம். பாய்.